ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சேலஞ்ச் விளையாடுறதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க. இதை தாண்டி சின்சானு சிங்கம் சாரும் வந்திருக்காங்க. முதல்ல இந்த ரேம் சேலஞ்சை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்லிடலாம். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்சு தான் நம்ம சேர்ந்து பண்ண போறோம். வைலட் கலர்ல ஒரு சப்பையா இருக்கிற ஸ்போர்ட்ஸ் காரை தான் நமக்கு தரப்போறாங்க. அந்த கார் மூலியமா இந்த ரேம் சேலஞ்சை நம்ம எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். முதல்ல அந்த கார் கம்ஃபர்டபுளா இருக்கா, எல்லாமே சரியா தான் இருக்கான்றதை செக் பண்றதுக்காக நான் தான் ஓட்டி பார்க்க போறேன். நான் முதல்ல கொஞ்சம் தூரம் போயிடுறேன், அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட தரேன், அதுக்கப்புறம் சிங்கம் சார் வேற ஒருத்தர் கிட்ட தருவாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம எல்லாருமே ஒத்துமையா இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணோம். சரி, இப்ப நான் ஓட்டுறதுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு காரை பத்தி சொன்ன பாத்தீங்களா உங்ககிட்ட, இந்த கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு சப்பையா இருக்கு பாருங்க. ஆனா இது ஸ்போர்ட்ஸ் கார் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பீடா போகும். பாருங்க எப்படி போகுது பாத்தீங்களா? வா, அந்த இடத்துல செம்மையா பறந்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தூரம் மட்டும் இந்த இடத்துல போயிடுறேன். போனதுக்கு அப்புறம் நான் சிங்கம் சார் கிட்ட தந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கம் சார் அதுக்கப்புறம் வர இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிடுவாரு. இப்படி மாத்தி மாத்தி நாங்க எல்லாருமே ஒத்துமையா விளையாடி இந்த ரேஸை நாங்க எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேம் சேலஞ்ச் பாருங்க எவ்வளவு கஷ்டமான இடம் தெரியுமா? அது பாருங்க அந்த இடத்துல இருக்கும். ஐயோ, நான் தெரியாம காரை கவுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலைப்பா, காரா திரும்பிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, காரை எப்படியோ நான் நேராக்கிட்டேங்க. எப்பா, நான் அது பாருங்க இப்ப நாங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? கீழே மலைப்பகுதியெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. வழியில முள்ளுருண்டை நிறைய வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல எல்லாம் படாம ரொம்ப கவனமா இந்த வண்டியை ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இப்போ வரைக்கும் வண்டிக்கு பெருசா எந்த டேமேஜும் ஏற்படல. ஒரே ஒரு வாட்டி கருப்பாம்பூச்சி கவுத்தி போட்ட மாதிரி கவுத்தி போட்டுட்டேன். ஐயோ, இன்னொரு வாட்டி கவுத்தி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வழி அவ்வளவு வில்லங்கமா வைக்கிறாங்க, அதனால தான் வண்டி கவுந்து கவுந்து போயிருது ஃப்ரெண்ட்ஸ். 2 வாட்டி வண்டியை நான் கவுத்திட்டேன். சிங்கம் சார் எப்படி ஓட்ட போறாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்ட மாதிரி இருக்கு. நான் இப்ப சிங்கம் சாருக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. அந்த பிராங்க்லின் சூப்பரா வண்டியை ஓட்டினா, ஆனா 2 வாட்டி கவுத்து போட்டுட்டான். வைலட் கலர்ல கார் இருக்கும்னு சொன்னால, அந்த கார் பார்க்கவே சூப்பரா தான் இருக்கு கண்ணா. அதே மாதிரி கார் செம்ம ஸ்பீடா போற மாதிரி தெரியுது கண்ணா. நம்ம ஓட்டினாதான் எக்ஸாக்டா என்ன ஸ்பீடு போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கண்ணா. சரி கண்ணா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம். எப்பா, காருக்குள்ள வந்தாச்சு. எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவா போனாதான் கண்ணா பெட்டரு. நம்ம ஸ்பீடா போக வேண்டிய இடத்துல ஸ்பீடா போலாம். பாருங்க, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பீடு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயோ, என்னங்க எப்பா, நல்ல வேலை வளைஞ்சாச்சு. ஓகே, சூப்பர். ஓ, மேல திரும்பி ஏற சொல்றாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேல ஏற சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பட்லு எனக்கு தாங்க சிங்கம் சார்னு சொல்லி வச்சிருக்கான். நான் அடுத்து பட்லுக்கு தான் தரப்போறேன். அப்பா, இந்த இடத்துல செம்மையா ஓட்டி பார்க்கலாம் கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓட்டலாமா? எப்பா, காரு செம்ம பிக்கப்பா இருக்குங்க. செம்ம ஸ்பீடா போக முடியுதுங்க இந்த காரு. எப்பா, அதான் ஸ்போர்ட்ஸ் கார்னா ஸ்போர்ட்ஸ் கார் தான் கண்ணா. சூப்பரா இருக்கு கண்ணா. இந்த மாதிரி ஒரு காரை எப்படியாவது வாங்கணும் கண்ணா. லட்சக்கணக்கில் இருக்கும், இருந்தாலும் எப்படியாவது நம்ம வாங்கணும் கண்ணா. சரி கண்ணா, இப்ப நம்ம பட்லு கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் அந்த காரை பத்திலாம் பேசிட்டு இருந்தாரு. அந்த காரு லட்சக்கணக்கில் இருக்குமா, அந்த கார்லாம் கோடி கணக்கில் இருக்கும். சிங்கம் சார் போலீஸா இருந்தா இந்த விஷயம்லாம் தெரியவே மாட்டேங்குது. பரவாயில்ல, சிங்கம் சார் ஓரளவுக்கு நல்லா தான் காரை ஓட்டினாரு. இப்ப அடுத்ததான் நம்ம தான் ஓட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நானுமே நல்லபடியா காரை ஓட்டுறேன், சரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். எப்பா, சூப்பர். ஐயோ, எனக்கு என்னங்க கஷ்டமான இடமா வந்துருச்சு ஸ்டார்டிங்கே. சரி, இதெல்லாம் தாண்டி போலாம் பொறுமையா. இங்கெல்லாம் ஸ்பீடா போலாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ஸ்பீடா போலாம். அப்பா, என்னங்க 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதுங்க இது. எப்பா, செம்ம ஸ்பீடா போதுங்க இந்த காரு. இது பாருங்க, வழியில ஃபுட்பால் எல்லாம் யாரோ போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபுட்பால் இடிச்சு தள்ளிட்டு, ஐயோ எப்பா, ஃபுட்பால் நாங்க இந்த காரை விட பெருசா தெரியுது. ஒரு டேர்னிங்க போட்டுட்டு இப்ப திரும்பி மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். ஐயோ, திரும்பி கீழே தான் வேணுமா? ஐயோ, காரை கவுத்து போட்டுட்டாங்க. அந்த பிராங்க்லின் கவுத்து போட்டான் பாத்தீங்களா, அந்த மாதிரி நானும் ஒரு வாட்டி காரை கவுத்து போட்டுட்டேன். இது பாருங்க, கீழே பொத்துன்னு விழ வேண்டியதா இருக்குங்க. இன்னொரு வாட்டி காரை கவுத்து போட்டுட்டாங்க. காரு நிமிந்திரி. எப்பா, ஒரு வழியா காரை நிமித்தியாச்சுங்க. எப்பா, 2 வாட்டி நானும் காரை கவுத்து போட்டுட்டேன். இடம் அந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் டோரிமான் அடுத்து எனக்கு தானே சொன்னான். இப்ப டோரிமான் கிட்ட நம்ம தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். இன்னும் பட்லு 2 வாட்டி காரை கவுத்தி போட்டுட்டான். எப்பவுமே பட்லு நல்லா தான் ஓட்டுவான், ஆனா இந்த வாட்டி இடம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா வந்துருச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 2 வாட்டி காரை கவுத்தி போட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டார்கெட் எப்பவுமே சின்சான் தான், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சின்சான் போக போற இடத்த விட அதிகமா போய் வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? இப்ப நான் தான் அடுத்ததா ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எப்பா, என்னங்க அந்த பட்லு தாண்ட முடியாம கஷ்டப்பட்டான்ல, அந்த இடத்துலயே என்ன விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, செம்ம கஷ்டமா இருக்கு. ஐயோ, அப்பப்பா, இடிச்சிட்டாங்க. ஐயோ, நல்ல வேலை நான் காரை கவுத்தலாம் செய்யல. காரை கொஞ்சம் ஐயோ, ஒரு முள்ளு வச்சிருந்தாங்கல்லங்க, அந்த முள்ளுல இடிச்சிட்டாங்க. அந்த முள்ளுல இடிச்சா கார் வெடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு முள்ளு உருண்டை வச்சிருந்தாங்கல்ல, அந்த முள்ளு உருண்டையில இடிக்க கூடாது போல. நான் தெரியாதனமா இடிச்சிட்டேன். என் கார் அதே இடத்துல வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை நான் திரும்பி வந்துட்டேன். பெருசா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா தப்பிச்சிட்டேன். பாத்தீங்களா, செம்ம ஜம்ப் பண்றேன். அடுத்ததா பென்டென் எனக்கு தாண்டற மாதிரி சொல்லி வச்சிருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பென்டென் கிட்ட தந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன்ல, இப்ப நான் பென்டென் கிட்ட தந்தனா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுறேன். என்ன இந்த டோரிமான் அந்த காரையை வெடிக்க வச்சிட்டான் ஒரு வாட்டி. நம்ம அந்த மாதிரிலாம் காரை வெடிக்க வைக்க கூடாது. கவுத்து போட்டா கூட பிரச்சனை கிடையாது, ஆனா காரை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பெரிய டேமேஜும் ஏற்படுத்தக்கூடாது, சரியா? அப்பதான் இவங்க 3 பேர் காரை நல்லபடியா ஓட்ட முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கார் ஓட்டுற இடத்துக்கு போய் காரை ஓட்டலாம். எப்பா, இந்த கார்ல உட்காரவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா? எப்பா,
செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு தெரியுமா எனக்கு. நான் எவ்வளவு ஹைட்டு, ஆனா இந்த கார்ல அப்படியே படுத்த மாதிரி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன இடம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான இடம் வந்துருச்சு, அதனால தான் என்னால ஸ்பீடா ஓட்ட முடியல. இது பாருங்க, கஷ்டமான இடத்துல கூட எவ்வளவு ஸ்பீடா போய் ஜம்ப்லாம் பண்றேன் பாத்தீங்களா. அடுத்ததா சின்சான் தாண்டுற மாதிரி சொல்லி வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்சானுக்கு தரணும், சின்சான் அடுத்து அவங்க 2 பேருக்கு தருவான். பாத்தீங்களா எப்படி சூப்பரா தாண்டுறேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே சின்சான் மட்டும் ரொம்ப நேரம் காரை ஓட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பிராங்க்லினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுல கூடிய இருக்கான்ல, அதனால சின்சான் மட்டும் ரொம்ப நேரம் காரை ஓட்டுறான். நாங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் மட்டும் தான் காரை ஓட்ட முடியுது. அந்த சின்சான் பையன் மட்டும் ரொம்ப நேரம் காரை ஓட்டுறாங்க. பாருங்களேன், எனக்கு மட்டும் நான் ஜாலியா ஓட்டலாம்னு நினைச்சா எனக்கு மட்டும் கஷ்டமான இடம் வந்துருதுங்க. இது பாருங்க, ஸ்லோவா தான் போக முடியும்ன்ற நிலைமை வந்துருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சின்சான் கிட்ட தந்துடலாம். இந்தடா சின்சானு. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன் கைஸ். நான் எப்பவுமே ரொம்ப நேரம் வண்டியை ஓட்டுறேன்ல, இவங்க எல்லாருக்குமே அது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நான் பிராங்க்லினுக்கு ரொம்ப வேண்டியவன்றதுனால தான் ரொம்ப நேரம் ஓட்டுறதா நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப நேரம் ஓட்டணும்னு நினைக்கிறேன், அதனால ரொம்ப நேரம் ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றீங்க? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பென்டன் பாத்தீங்களா, அவனுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக அந்த இடத்துல ஐயோ இந்த முள்ளுல இடிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே டோரிமான் இங்கதான் இடிச்சு வெடிச்சிட்டான். நம்ம நல்ல வேலை இடிக்காம போயிட்டோம். அந்த டோரிமான் என்னை விட சூப்பரா ஓட்டணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனான். பாத்தீங்களா, போய் வெடிச்சிட்டான். அதான் என் கிட்ட எல்லாம் நடக்குமா? சின்சானெல்லாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா, இப்ப கூட வண்டி கவுந்திருக்கும். மத்த யாராவது இருந்திருந்தாங்கன்னா வண்டியை கவுத்திருப்பாங்க. ஆனா சின்சானு வண்டியை கவுத்தாம எவ்வளவு சூப்பரா ஓட்டணும் பாத்தீங்களா. ஐயோ இப்ப செம்ம ஜம்ப் பண்ண போறேன்னு நினைக்கிறாங்க. இருங்க, செம்ம ஜம்புங்க. எப்பா பாத்தீங்கல்ல, செம்ம ஜம்புங்க. ஐயோ வண்டியை கரெக்டா லேண்டிங் பண்ணுமே, லேண்டிங் தான் ரொம்ப கஷ்டம். எப்பா லேண்டிங் பண்ணிட்டாங்க. இங்க என்னங்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. ஓஹோ, சைட்ல போனோம் போல. அது மேல போகாம சைட்ல போனோம். எப்ப பாருங்களேன், சூப்பரா வச்சிருக்காங்களே இடம்லாம். நான் அடுத்ததான் டானுக்கு தரணுங்க. டான் அதுக்கப்புறம் மோட்டுக்கு தருவான். ஓஹோ, ஸ்ட்ரெயிட்டா போக முடியலங்க. இந்த இடத்துல வளைஞ்சு போக வேண்டியதா இருக்கு. எப்ப இடத்தெல்லாம் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மத்த காரா இருந்தா இந்த சின்ன கேப்ல போகாதுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மத்த கார் இந்த சின்ன கேப்ல போகுமா? போகவே போகாது, மேல இடிச்சிரும். ஆனா இந்த காரா இருக்கவே இந்த சின்ன கேப்ல எல்லாம் பூந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ஓட்டுறேன் பாத்தீங்களா காரை. பா, பிராங்க்லின் முதல்ல நல்லா காரை ஓட்டுவான், அதுக்கப்புறம் சிங்கம் சார் ஓட்டுவாரு, அதுக்கப்புறம் பட்லு ஓட்டுவான். இதை தாண்டி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் காருன்னு வந்துட்டா. பாத்தீங்களா எப்படி பறந்துட்டு இருக்கேன்ட்டு. நான் கொஞ்சம் தூரம் மட்டும் இதெல்லாம் இந்த கஷ்டமான இடத்தெல்லாம் நான் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டானுக்கு தந்துடுறேன். ஏன்னா டானுக்கு மோட்டருக்கு சரியா காரெல்லாம் பெருசா ஓட்ட தெரியாது. நாங்க கஷ்டமான இடத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஈஸியான இடம் வரும்போது தான் அவங்க 2 பேருக்கு ஓட்டுறதுக்காக தருவோம். கைஸ் பாத்தீங்களா எப்படி வளைஞ்சு போயிட்டு இருக்கேன்ட்டு. ஐயோ இந்த முள்ளில இடிச்சிடக்கூடாது கைஸ், கவனமா போறோம். முள்ள இடிச்சோன்னா இங்க அவ்வளவுதான், நம்ம வெடிச்சிருவோம். சூப்பர் கைஸ், அந்த முள்ள இடிக்காம கவனமா வந்துட்டேன். எப்பா இப்ப ஈஸியான இடம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான இடம் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் நம்ம டான் கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும். ஜாம் த டான். அந்த சின்சான் ஓவரா வாய் பேசுறாங்க. ஆளுதான் பொடியா இருப்பான், ஆனா வாய் மட்டும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் கைஸ். எப்ப பாரு எங்க 2 பேருக்கு ஓட்ட தெரியாதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே மோட்டு, நம்மள ஓவரா கிண்டல் பண்றான்டா. நம்ம 2 பேருமே சூப்பரா அவனுக்கு காரை ஓட்டி காட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா எப்படி நானும் காரை நல்லா தான் ஓட்டுவேன். என்ன அந்த இடத்துல ஏதோ வச்சிருக்காங்க, பேரிகேட் மாதிரி வச்சிருக்காங்க. ஐயோ அந்த இடத்துல இடிக்க கூடாது போலியே, கவனமா போகணுமா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பக்கத்து இடத்துக்கு போயிடுறேன். திரும்பி அப்படியே பக்கத்து இடத்துக்கு வா. சூப்பர். அந்த இடத்துல இடிக்காம கிராஸ் பண்ணி போக வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, வளைஞ்சு போறோம் பாத்தீங்களா. அந்த இடத்துல இடிக்காம நம்ம தாண்டி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கவனமா விளையாடணும். கொஞ்சம் நம்ம கவனம் சதுரிச்சுனா கூட நம்ம காலி ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவனமா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம். பாருங்க, சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேனா. அந்த சின்சான் பொடியும் ஓவரா பேசுறாங்க. எப்ப பாரு விளையாட தெரியாதுன்றான். நான் நல்லா தானே விளையாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் சொல்லணும் டான் நல்லா விளையாடுறானா இல்லையான்னு சொல்லுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப மோட்டு கிட்ட தந்துடுறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். டான் சொன்னது உண்மைதாங்க. எப்ப பாரு அந்த சின்சான் எங்க 2 பேரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நாங்க 2 பேருமே நல்லா தான் விளையாடுவோம், ஆனா அவன் நாங்க 2 பேரு நல்லா விளையாட மாட்டோம், எங்களுக்கு சரியா கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஏறக்குறைய முடிக்கிற இடத்துல தான் எனக்கு தந்திருக்காங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குன்ற மாதிரி டான் சொன்னா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. நான் இடிக்காம போனேன்னா ரேஸை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியான இடமா தான் எனக்கு தெரியுது. நான் போயிட்டு வந்தா நினைக்கிறேன். அச்சோ, அந்த சைட்ல முள்ளு வச்சிருக்காங்க. அந்த முள்ளுல மட்டும் நம்ம இடிச்சிடவே கூடாது கைஸ். முள்ளுல மட்டும் இடிச்சோன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சு சதறிடுவோம். ஐயோப்பா, நல்ல வேலைப்பா முள்ளுல எல்லாம் இடிக்கல, கவனமா போயிட்டேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் இந்த ரேஸை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கண்டிப்பா இந்த ரேஸ் வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் லைக் போடலனா கூட இப்ப லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரேஸையே முடிக்க போறோம். எப்பா முடிக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச தூரத்துல முடிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் முடிக்கிறதுக்காக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, இதுதான் முடிக்கிறதுக்கான இடம் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் பக்கத்துல வந்துட்டோம். இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் முடிவு கிட்ட வந்துட்டேன்ல, இப்ப வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.